கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்கள் எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 21, 22. பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வசனங்களை பற்றி பார்க்க போகிறோம். 21ஆம் வசனத்தில் அப்படி என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அதுலேயும் இருக்குது. இன்னொரு தடவை வாசிப்போம். பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். யார் யார் போகிறாங்க? இயேசு கிறிஸ்து சீஷர்களும் போகிறாங்க. எப்படி அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களை ஆக்குவேன் அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அதே மாதிரி 4 பேரை இப்போ கூப்பிட்ருக்காரு, அவங்களோட போகிறாரு. உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியான்னு யாருக்கும் தெரியாது. அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா, அவர் தான் ரட்சிக்க போகிறவர், அவர் தான் பாவங்களை எல்லாம் மீட்க போகிறவர் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவர் ஒன்றும் ரொம்ப வயசானவர் அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு ஆசாரியரா இல்லை, பிரதான ஆசாரியர் மாதிரி, அதாவது லேவி கோத்திரத்தில் லேவியர்களாக இருந்தாரா இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போய் என்ன பண்ணுறாரு? போதகம் பண்ணுறாரு. இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு வாலிப வயதில் இருக்கிறவர், அவரோட மூத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர் ஒரு லேவியரோ இல்லை ஆசாரியரோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. இல்லை ஒரு ஞானவான் மாதிரி கல்விமானோ அப்படியும் கிடையாது. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு? போதகம் பண்ணுறாரு. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து அங்கே போய் போதிக்கிறதுக்கு அங்கே என்ன கிடைக்குது? வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அனுமதிக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யார் வேணாலும் போதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் அங்கே கொடுக்கப்படுது. யார் வேணாலும் தேவனை பற்றி என்னென்ன அவருடைய சித்தம் என்னென்ன என்பதை சொல்லப்படுவதற்கு என்ன கிடைக்குது? வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கூட சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்களும் ஜெப ஆலயத்தில் போய் போதகம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி வாய்ப்புகள் இன்று கிடைக்கின்றதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு ஜெப ஆலயங்கள் தான் இருந்துச்சு. கிறிஸ்துவை யாருக்கும் தெரியாது, அவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து தான் மெஸ்ஸியான்னு எல்லாருக்குமே, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் தெரியும். ஆனால் எல்லா சபைகள்லையும் போய், அதாவது மனிதனால் நிர்ணயிக்கப்பட்ட சபைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் போய் யார் வேணாலும் போதகம் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை. யார் உண்மையிலேயே தேவ சித்தப்படி இந்த சித்தத்தை அவர்களுக்கு சொல்லி போதகம் பண்ணணும்னு யாருக்கு எவ்வளவோ பேருக்கு வாஞ்சையாக இருக்கலாம். பல பேருக்கு அது வாய்ப்புகள் கிடைக்காமல் போகும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைனா அந்த நிலைமை தான் இருக்குது. கிறிஸ்து தான் மெஸ்ஸியா அப்படின்னு கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சும் கூட எல்லாரும் என்ன பண்ண முடியல? தான் அறிந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாரையும் அனுமதித்துருவார்களா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி எல்லா இடங்களையும் அப்படி யாரையுமே என்ன பண்ணுறதில்ல, அனுமதிக்கிறதில்ல. ஒரு சில இடங்களில் அனுமதிக்கலாம். ஆனால் பெரும்பாலான சபைகளில் எல்லாரும் போய் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. இது ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறுவனம் மாதிரி ஆகிவிட்டது. அப்போ ஒரு சபைக்குள்ளே போய் தான் அறிந்த கிறிஸ்துவை, தனக்கு தெரிந்த சத்தியத்தை மற்ற மனிதர்களுக்கு பகிரக்கூடிய அந்த உரிமை கூட இன்று கிடைக்கவில்லை. இதில் என்ன பரிதாபம்னா, கிறிஸ்து தான் மெஸ்ஸியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த உரிமை கிடைக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு
எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறது, எல்லாருமே போதகம் பண்ணுறதுக்கு அன்றைக்கு கிடைச்சிருக்குது வாய்ப்பு. இதை நம்ம யோசிக்கணும். அப்போ இன்று கிறிஸ்துவை பற்றின உபதேசம் பல இடங்களில் போய்கிட்டே இருந்தாலும் இன்னொரு இடத்துல மறுமுனையில் எப்படி இருக்கிறது என்றால், அவரை பற்றி தைரியமாக பேசுவதற்கு பல பேருக்கு தடை போட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தடை செய்பவர்களுக்கு நடுவில் நாமும் அதில், அதாவது அவர்களோடு சேர்ந்து நாமும் தடை செய்கிறோமா என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நாம் அந்த குழுவில் இல்லாமல் நாம் யார் உண்மையாகவே சத்தியத்தை வெளியே கொண்டு வர நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரித்து அவர்களை நம்ம என்ன பண்ணணும், பேச விட வேண்டும், அவர்களை போதகம் பண்ண விட வேண்டும், அவர்களை தடுக்கக்கூடாது. கிறிஸ்து அன்று பிரசங்கம் பண்ணினார், போதகம் பண்ணினார். ஆரம்பத்தில் அவருக்கு வாய்ப்புகள் இருந்தது என்று பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்களுடைய மதிப்பினை குறைவாக நடந்திருமோ என்று அச்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை தடுத்தார்கள். அவருக்கு அப்பதான் என்ன கிடைச்சிச்சு, முட்டுக்கட்டை நிறைய, அதாவது எதிர்ப்புகள் ஏகப்பட்டது நடந்துச்சு. ஆனால் இன்று எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன கிடைக்கல, பல சத்தியங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நாமும் தடை செய்து கொண்டிருக்கிறோமா, நமக்கும் உரிமைகள் கிடைக்காமல் போய்கொண்டே இருக்கிறதா, வாய்ப்புகள் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறதா என்பதை நம்ம பார்த்து சூழ்நிலைகளை தேவ சித்தப்படி நம்ம செயல்படுத்த வேண்டும். ஆனாலும் ஒரு விஷயத்தை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் தான் வைப்பாரை ஒழிய அதை கட்டிலின் கீழ் வைக்க மாட்டார். உள்ளே வரவிருக்கும் மக்கள் அனைவருக்கும் ஒளியை அனுபவிக்கிற அளவுக்கு அதை விளக்கு தண்டின் மேலே தான் வைப்பார். அது கர்த்தர் அந்த வேலையை கரெக்டாக அவர் செய்வார். அதனால வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் கர்த்தர் எப்போ அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பாரோ அதை கட்டாயமாக அவர் நிறைவேற்றுவார். ஆனால் நம்ம வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுக்காமல் தடுக்கக்கூடிய அந்த குழுவில் நாம் இருக்கக்கூடாது என்பதை நம்ம இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது சம்பந்தமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம அதை ரொம்ப ஆழமாகவும் அதை யோசித்து பார்க்கணும். அதையும் வாசிப்போம். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எவ்வளோ அழகா போட்டிருக்காங்க பாருங்களேன். அதாவது அப்போ உள்ள காலத்தில் கூட வேத பாரகர் எப்படி போதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடியான்னு போட்டிருக்கு. அப்படின்னா இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேத பாரகர் அதிகாரமாக போதிக்கலன்னு அர்த்தம். அப்போ எப்படி போதிச்சிருப்பாங்க? வேத பாரகர் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக மனுஷருக்கு ஏற்ற மாதிரி தன்னை யாரும் எதிர்க்கக்கூடாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் தன்னையே மதிப்பு கொடுத்து பெருமையாக பேசணும் அப்படிங்கிற காரணத்தை பின்னணியாக வைத்து தான் வேத பாரகர் போதிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது அன்று மட்டும் இல்லை, இன்றும் அதே தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. 99% இன்றும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி அன்று எப்படி வேத பாரகர் போதித்தார்களோ அதே மாதிரி. எப்படி என்றால் மனுஷரை பிரியப்படுத்தணும். எப்படின்னா, மனுஷர் எப்போ பிரியப்படுவாங்க, எந்த மாதிரி போதனை செஞ்சால் பிரியப்படுவாங்க? நகைச்சுவையாக பேசும்போது, தனக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆசீர்வாதங்களை பற்றி பேசும் பொழுது, செழிப்பான உபதேசத்தை பற்றி பேசும் பொழுது, அதாவது அதை பேசும் பொழுது தனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு நினச்சி பேசும் பொழுது, எவ்வளோ வேணாலும் பாவம் செய்யலாம் அவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு பேசும் பொழுது, பாவத்திலிருந்து மனம் திரும்பாத அளவுக்கு மந்த நிலையிலேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை கேட்கும் பொழுது, வெறும் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வந்தால் போதும், மற்ற நாள்கள் நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வாரம் ஒரு முறை வரும் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசும் பொழுது,
இன்னும் சொல்ல போனோம்னா பொருளாசையை குறித்து எச்சரிக்காமல் அந்த பொருளாசைக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி அவர்களை திசை திருப்பி திரித்து போதிக்கும் பொழுது, அவர்கள் இந்த உலக வாழ்க்கை சுகபோகமாக எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று போதிக்கும் பொழுது, இவையெல்லாம் எப்படி இருக்கு? மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி, மனுஷரை பிரியப்படுத்த மாதிரி இருக்குது. எது எல்லாம் அவனால ஈஸியா செய்ய முடியுமோ, இதுதான் தேவன் விரும்புகிறார் அப்படின்னு பொய்யான ஒரு மாயையான ஒரு போர்வையை போர்த்து கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ஏற்றவாறு, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி யார் போதிப்பா? வேத பாரகர்கள் போதித்தார்கள், இன்றும் போதிக்கிறார்கள், இனிமேலும் போதிப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி போதிக்கிறாரு? அதிகாரமுடையவராய் போதிக்கிறார். எப்படி அப்படின்னா, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த அளவுக்கு, அதாவது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன பண்ணுவார்? போதிக்கிறார். இதை என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போமா? எப்போதுமே ஒரு பிரசங்கத்தை கேட்குறோன்னா, இன்னைக்கு நான் அதை கேட்டுட்டேன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். இதை இன்னைக்கு கேட்டேன், நான் ஆசீர்வாதமாக என்னை வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போகுதே ஒழிய, என்னைக்காவது இதை கேட்டுட்டு நான் குத்தப்பட்டேன், இன்னமே இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்ட்டு என்னைக்காவது நம்ம நினச்சிருந்தோன்னா அந்த உபதேசம் தேவனுடைய சித்தப்படி நடந்திருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இன்று எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப கிருபையுள்ளதாக இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப என் வாழ்க்கை செழிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை, அதாவது உபதேசங்கள் எல்லாம் உலகத்துக்கு ஏற்ற உபதேசங்கள். இது அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்து சொன்ன அதிகாரமுள்ள உபதேசம் கிடையாது. இது வேறு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதுன்னா, ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை தான் அவர் போதிக்கிறார். அதாவது பரலோக ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை தான் போதிக்கிறாரே ஒழிய, இந்த உலகத்துல எப்படி ஜெயிக்கலாம், இந்த உலகத்துல எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழலாம், இந்த உலகத்துல எப்படி செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு? போதிக்க மாட்டார். அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், கேட்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும், போதிக்கிறவங்களும் உணரணும். ஏன் அப்படின்னா, கேட்கிறவங்க புரியாம இதுதான் கரெக்டு, இது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது, இங்கே நான் போயிட்டு எனக்கு அற்புதம் நடந்துரும், நான் இதை தான் நம்புறேன் அப்படிங்கிறவங்க, இதை கேட்குறவங்க என்ன ஆயிராங்கன்னா வஞ்சிக்கப்படுறாங்க. அதே மாதிரி மனுஷரை பிரியப்படுத்துற மாதிரி போதிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா வஞ்சிக்கிறாங்க. ஒரு வசனம் இருக்கும், நீங்கள் ஆக்கினையை அடையாதபடிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக அப்படின்னு போட்டிருப்பார். பவுல் சொல்வார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தனியா பாவம் செய்யறதோட மற்றவர்களை பாவத்துக்குள்ளாக்குவதான் பெரிய பாவம். இன்னும் சொல்ல போனோம்னா, பாவத்துக்குள்ளாக்குவதை சொல்றத விட அவர்கள் செய்யற பாவத்தை அறியாமல் மறைக்கிற மாதிரி தான், அதாவது உணர விடாத அளவுக்கு மறைக்கிற மாதிரி இப்போதுள்ள வேத பாரகர், அதாவது போதகம் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால நம்ம மற்றவர்களுக்கு போதிக்கிறது என்றால், நம்ம வசனத்துல நம்ம முதல்ல தெளிவா இருந்து சத்தியத்தை சத்தியத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? பகிர வேண்டும். அது யாருக்கும் ஏற்ற மாதிரியோ இல்லை யாரையும் பிரியப்படுத்துற மாதிரியோ. இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எப்படி சீஷர்கள் எல்லாம் தைரியமாக சாட்சி கொடுத்தார்களோ அதே மாதிரி நாமும் தைரியமாக உண்மையுள்ள வசனத்தை தைரியமாக சாட்சி கொடுக்க வேண்டும். யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, யாரையும் பிரியப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. உண்மையாக சத்தியத்தை சத்தியமாக நம்ம பகிர வேண்டும். இதற்கு மாறாக பல நேரங்களில் நமக்கே தெரியாம என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா? சில நேரங்களில் நல்லா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர்களை பிரியப்படுத்துற மாதிரியே நம்முடைய போதம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டே இருக்கும். அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, மெதுவாக, அதாவது ஒரு கப்பல் துறைமுகத்துல நங்கூரத்தினால் கட்டப்பட்டிருக்கும். ஆனா அந்த நங்கூரம் இல்லாத மாதிரி இருந்துச்சு, இல்லாதவங்க அதை அருந்து விழுந்துருச்சுன்னா அதுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்?
இடம் பெயர்ந்து முற்றிலுமாக என்ன ஆயிரும், துறைமுகத்தை விட்டு போயிடும். அந்த மாதிரி நம்மை என்ன ஆக போது, அவரோடு சேர்ந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் கட்டப்படவில்லை என்றால் இந்த வஞ்சகமான போதனையும் சரி, வஞ்சிக்கப்படுதலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அறியாமலே என்ன ஆயிரும், அவரை விட்டு பிரித்து கூட்டி கொண்டே போய்விடும். அதனால நாம் ரொம்ப தெளிவாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு போலியான மாயையான ஒரு போதகத்தை நம்பி இல்லாமல் மனுஷருக்கு ஏற்ற மாதிரி உள்ள போதனை நம்பாமல் எங்கே உண்மையான சத்தியம் கிடைக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதனை நாம் கேட்க வேண்டும். அதே மாதிரி நாம் பேசும் பொழுதும் உண்மையான சத்தியத்தையே நாம் போதிக்கணுமே ஒழிய மற்றவர்களுக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி மற்றவர்களுக்கு ஏற்றவாறு நாம் எந்த சத்தியத்தையும் நம்ம கொண்டு போகக்கூடாது. அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.